السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷால்லா நம்ம இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோன்னா ஃபிக்ஹில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா குளிப்புடைய சட்டங்கள். குளிப்புக்கு என்ன சொல்லுவாங்க, நம்ம குளிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கஸ்லுன்றது சொல்லுவாங்க. சரி, குளிப்புடைய சட்டங்களுடைய முதல் சட்டம் பார்ப்போம். குளிப்பின் பொருள், அதாவது குளிப்பின் பொருள், அதோடைய சட்டம், அதனுடைய ஆதாரம், அதெல்லாம் நம்ம இந்த இதில் டாப்பிக்கில் பார்ப்போம் இன்ஷால்லா. ஸோ ஃபஸ்ட்டு குளிப்புடைய பொருள் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அரபிக்கில் கஸ்ல் அப்படின்னா என்னென்னா உடல் ஃபுல்லாகவே என்ன பண்ணுவோம், தண்ணி ஊற்றி கழுவுறதுக்கு தான் கஸ்ல். அப்போ தண்ணி ஊற்றி கழுவுறதுக்கு என்ன சொல்லுவோம், குளிக்கிறோன்னு தானே சொல்லுவோம். ஸோ அப்படி கஸ்லாம் எனக்கு குளிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வணக்கத்தின் அடிப்படையில் அதாவது அல்லாஹ் வணங்குறோம். வணக்கத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வின் சட்டங்களை நிறைவேற்றுவது அப்படின்னு நம்ம நியத் வச்சு, இப்போ குளிக்கிறதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த நியத் வச்சு அந்த வழிமுறையில் உடல் முழுவதும் என்ன பண்ணுங்க, தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்யுங்க, நல்லா கழுவி சுத்தம் செய்கிற அது மார்க்க வழியில் கஸ்லனா என்னது, சுத்தப்படுத்துறது, குளிக்கிறது அப்படின்னு சொல்லப்படும் சொல்கிறாங்க. குளிப்பின் சட்டம், அதாவது குளிக்கிறதுக்கு சட்டம் என்னன்னா, காரணம், அதாவது குளிக்கிறதுக்கு காரணம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த தொழுகைக்கு முன்னாடி என்ன பண்ண, அந்த குளிப்பு குளிச்சிடுங்க, கடமையாகும், குளிக்கிறது கடமையாகும் அப்படின்னு. அடுத்த இதில் அல்லாஹ் சொல்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் தொழுகையை நாடும்போது பெருந்தொடக்கு ஏற்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, குளித்து சுத்தமாக விடுங்க அப்படின்னு அல் குர்ஆனில் 5வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் குளிப்புடைய முறைகள் அதாவது குளிப்பு சம்பந்தப்பட்ட முறைகள் பல நபித்தோழர்கள் சொல்கிறாங்க. அந்த நபி மொழியில் எல்லாமே என்னது, பெருந்தொடக்கு ஏற்பட்டிருந்தாலும் சரி, இல்லை கண்டிப்பாக குளிக்க வேண்டிய இது இப்படி இதெல்லாம் கண்டிப்பாக குளிக்க வேண்டியது அப்படின்றது என்ன பண்ணுவாங்க, அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே என்ன பண்ணணும், நம்ம அவசியம் செய்யணும். குளிப்பிற்கான காரணங்கள், அதாவது இப்போ நான் சொல்ல பண்ணது பின்வரும் காரணங்கள் ஏதாச்சும் ஒன்று ஏற்பட்டாலும் குளிப்பு கடமையாகும். ஆண் அல்லது பெண்ணில் இருந்து உணர்ச்சியுடன், உறுப்பில் துடிப்புடன் மணி விந்து வெளிப்பட்டால் குளிப்பு கடமையாகிவிடும். அதோடைய ஆதாரம் அல்லாஹ் முன்னாடியே சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா, நீங்கள் தொழுகையை நாடும்போது பெருந்தொடக்க உள்ளவராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, குளிச்சு சுத்தமாகி விடுங்க. அல் குர்ஆன்ல இதெல்லாம் சொல்லியிருக்கான். 5வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அதிகம் மத்தி, அதாவது வெள்ளி நீர் வெளியே போச்சுன்னா ஒரு ஆண் அதாவது அலி ரலியல்லாஹு என்பவங்கன்னா அதிகம் வெள்ளி நீர் வெளியேறுகின்ற ஒரு ஆணாக இருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வெள்ளி நீர் பார்த்தாங்கன்னா நீங்கள் உங்களுடைய மர்மஸ்தானத்தை நல்லா கழுவிடுங்க. தொழுகைக்கு நீங்கள் ஒழு செய்வது போல் என்ன பண்ணுங்கள், ஒழு செஞ்சு கொள்ளுங்க. ஆனால் நீங்கள் மர்மஸ்தானத்தின் துடிப்பு விந்து துடிப்புடன் விந்து வெளியேறினால் குளிச்சிடுங்க. அந்த விந்து வெளியேறிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, குளிச்சிடுங்க. விழிப்புடன் இருப்பவர் மீது குளிப்பு கடமையாகுவதானால் இந்த 2 நிபந்தனைகளும் விழிச்சிருக்கவங்களுக்கு இந்த 2 நிபந்தனைகள். ஒருத்தவங்க தூங்கியிருந்தாங்க, தூங்கினதுக்கு அப்புறம் அந்த இது வெளியேறி விட்டுச்சுன்னா, அதாவது தனது ஆடையின் பிசுப்பாக ஈரத்தை அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக குளிக்க வேணும். அவங்களுக்கு அந்த இது துடிப்புடன் வெந்திருக்கு அப்படின்னு தெரியவில்லை என்றாலும் சரி, ஸோ குளிக்கிறது கடமை. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் உம்மு சுலைம் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நிச்சயமாக என்ன பண்ணுங்க, அல்லாஹ் உண்மையான விஷயத்தில் வெட்கப்பட மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்ணும் இஸ்கலித்தா விட்டால், அதாவது இஸ்கலித்தா விட்டால் அந்த இது வைடிஸ்டட் மாதிரி அவங்க மீது குளிப்பு கடமையாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஆமாம், அவங்க ஈரத்தை பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு குளிப்பு கடமையாகும், அவங்க குளிக்க தான் செய்யணும் அப்படின்னு. மேற்கூறப்பட்ட சட்டங்கள் எல்லாமே இந்த அறிஞர்கள் ஒருமித்த கருத்தில் தான் இருக்குது அப்படின்றாங்க. ஆணுடைய உறுப்பு பெண்ணின் உறுப்பின் திரையின்றி பட்டுவிட்டால் விந்து வெளியாகவில்லை என்றாலும் குளிப்பது கடமையாகும். சில விஷயம் அவங்க சொல்கிறாங்க, பெண்ணுடைய 4 கிளைகளுக்கு மத்தியில் ஒரு ஆண் அமர்ந்து ஒருவரின் உறுப்பின் முற்பகுதி
அவங்க 2 பேரும் எனது குளிக்க தான் வேண்டும், குளிப்பது கட்டாய கடமையாகும். காஃபிர் இறை மறுப்பாளர் ஒருவர் வந்து இஸ்லாம் வந்து ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க என்ன பண்ணணும், குளிக்க வேண்டும். ஒருவர் வந்து முஸ்லீமாக இருந்து பிறகு மதம் மாறி பிறகு மறுபடியும் அவங்க இஸ்லாத்துக்கே வந்துட்டாங்க, அவங்களும் என்ன பண்ணணும், குளிக்க தான் செய்யணும். அதோடைய ஆதாரம் கைஸ் இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வந்து இஸ்லாமை வந்து ஏற்க விரும்புறதுக்காக வந்தேன். நான் வந்து இலந்தை அதாவது இலந்தை இலைன்னு சொல்லுவாங்க, அந்த இலந்தை இலை கலந்த தண்ணீரை வந்து குளிக்கும்படி வந்து அவங்க வந்து எனக்கு வந்து கட்டளையிட்டாங்க. எதில் குளிக்க சொன்னாங்க, இலந்தை இலை கலந்த தண்ணீரில் வந்து குளிக்கும்படி வந்து என்ன பண்ணாங்க, கட்டளையிட்டாங்க. அடுத்து மாதவிடை, ஹைல்னது மாதவிடை, நிஃபாஸ் பிரசவ தொடக்கம். ஹைல்னா வந்து மாதவிடாய், நிஃபாஸ்னா வந்து பிரசவ தொடக்கம். நின்று விட்டால் வந்து குளிப்பது கடமையாகுமா, அதாவது ஹைலுக்கு அப்புறம் பீரியட்ஸ்க்கு அப்புறமும் பிரசவ தொடக்கம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வரும்ல, அதுக்கப்புறம் வந்து குளிக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மாதவிடாய் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து தொழுகையை வந்து விட்டுருங்க. அது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை விட்டு வந்து ரத்தம் வந்து இந்த ரத்தத்தை வந்து நல்லா கழுவிட்டு தொழுது கொள்ளுங்கள், அதை சுத்தப்படுத்திட்டு தொழுது கொள்ளுங்கள். இதெல்லாம் வந்து ஹைல் வந்து முடிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, குளித்து கொள்ளுங்கள், இன்னும் நீங்கள் வந்து தொழுது கொள்ளுங்கள் என்று வந்துள்ளது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பிரசவத்திற்கு பின்ன வந்து பெண்கள் வந்து ஏற்படுகின்ற அந்த திரவ போக்கு வந்து மாதவிடாய் போன்றது தான், அதாவது அதுக்கப்புறமும் உள்ளது. அந்த பிரசவத்திற்கு நிஃபாஸுக்கு அடுத்து வர்றது அதுவும் மாதவிடாயும் ஒன்றே தான். இன்னும் வந்து அறிஞர்கள் மத்தியில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ என்னது, பிரசவத்தீட்டுக்கு அப்புறம் தொழுதுட்டு தான், ஹைலுக்கு அப்புறமும் சரி, நிஃபாஸ்க்கு அப்புறமும் சரி, பீரியட்ஸ்க்கு அப்புறமும் சரி, பிரசவத்தீட்டுக்கு அப்புறமும் சரி, நம்ம தொழுது தான் என்ன பண்ணணும், குளிச்சுட்டு தான் என்ன பண்ணணும், தொழுகை வந்து தொழுகணும். அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தொழுகக்கூடாது, நீயத்தை வச்சு குளிச்சுட்டு தொழுகணும். ஒருவருக்கு வந்து மரணம் மாதவிடாயும் ஒன்றே தான். இன்னும் வந்து அறிஞர்கள் மத்தியில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ என்னது, பிரசவத்தீட்டுக்கு அப்புறம் தொழுதுட்டு தான், ஹைலுக்கு அப்புறமும் சரி, நிஃபாஸ்க்கு அப்புறமும் சரி, பீரியட்ஸ்க்கு அப்புறமும் சரி, பிரசவத்தீட்டுக்கு அப்புறமும் சரி, நம்ம தொழுது தான் என்ன பண்ணணும், குளிச்சுட்டு தான் என்ன பண்ணணும், தொழுகை வந்து தொழுகணும். அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தொழுகக்கூடாது, நீயத்தை வச்சு குளிச்சுட்டு தொழுகணும். ஒருவருக்கு வந்து மரணம் ஏற்பட்டு விட்டதுக்கப்புறம் அவரை என்ன பண்ணணும், குளிப்பது வந்து கடமையாகும். இப்போ மௌத்தானதுக்கப்புறம் நம்ம ஜனாசாவை குளிப்பாட்டுறாங்கல்ல, அது என்னது, நம்ம இதில் கடமை தான். தனது மகள் ஹைனப் அவங்க வந்து மரணிச்சிட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, 3 முறை அப்படி இல்லைன்னா 5 முறை அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவை வந்து இது போதும் அப்படின்னு நீங்கள் கருத்துற வரைக்கும் என்ன பண்ணுங்கள், இலந்தை இலை கலந்த தண்ணீரில் வந்து அவங்கள வந்து குளிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து அரஃபா அங்கே வந்து நின்றுற போது வந்து தனது வாகனத்திலிருந்து வந்து விழுந்துட்டாங்க. அரஃபா மைதானத்தில் இருக்கும்போது வாகனத்திலிருந்து விழுந்துட்டாங்க. அவங்களுடைய கழுத்து என்னது, முறிந்து விட்டுச்சு. அதோடய அவங்க என்ன பண்ணாங்க, இறந்துட்டாங்க. நஹிராஜிஹூன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவங்கள வந்து இலந்தை இலை கலந்த தண்ணியில் வந்து குளிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து 2வது சட்டம், குளிப்பின் முறை. எப்படி நம்ம குளிக்கணும் அப்படின்ற முறை. பெருந்தொடக்கம் ஏற்பட்ட பின்னர் குளிப்பதற்கு 2 முறைகள் உள்ளது. ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து விருப்பமான சிறந்த முறை. ஃபர்ஸ்ட் என்னது, விருப்பமான சிறந்த முறை. 2வது வந்து ஆகுமான பொதுவாகி விடுகின்ற முறை, ஓகே அப்படின்ற முறை. சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போமா, விருப்பத்தக்க சிறந்த முறைகளோட என்னன்னு பார்ப்போமா. முதல்ல வந்து தன்னுடைய 2 கைகளை வந்து என்ன பண்ணணும், நல்லா கழுவணும். அடுத்து மர்மஸ்தானத்தை வந்து நல்லா கழுவணும். பிறகு வந்து கையை சோப் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிடணும். அடுத்து தொழுகைக்கு நம்ம ஒழு செய்கிறோம்ல, அதே போன்று வந்து ஒழு செய்கிற மாதிரி வந்து கழுவணும். கால்கள் மட்டும் வந்து குளித்து முடித்தவுடன், அதாவது கால்கள் வந்து குளித்து முடித்தவுடன் அந்த இடத்துல வந்து சற்று வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவணும். அந்த தண்ணி வந்து தேங்கி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம குளிக்கிறோம்னா காலை வந்து என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக கழுவணும். இல்லை தண்ணி வந்து உடனே போயிடும், நார்மலான சிமெண்ட்டு தர, அப்புறம் வந்து கல் தர, மண் தர அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இதுக்கு வந்து அவசியம் இல்லை. பிறகு வந்து நம்ம தலையில் வந்து ஒரு கை தண்ணி அள்ளி ஊற்றி நல்லா கோரி கழுவணும். முடிஞ்சதுக்கப்புறம் வந்து
வேறு கைகளுக்கு தண்ணீர் சேர்த்து வந்து நல்லா தேய்ச்சி வந்து கழுகணும். பிறகு தனது தலையில் வந்து 3 முறை என்ன பண்ண தண்ணீர் ஊற்ற வேணும். பிறகு உடல் முழுவதும் வந்து தண்ணீர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, தலையில் வந்து நல்லா கோரி கழுவ சொல்கிறாங்க, நல்லா தேய்ச்சி. அதுக்கப்புறம் தலையில் 3 முறை தண்ணி ஊற்றணும், அப்புறம் தான் உடம்புல தண்ணி ஊற்றணும். இது குறித்து பல நபிமொழிகள் என்ன பண்ண ஹதீஸில் வந்து நூல்களில் வந்து வந்திருக்கு. அடுத்து 2வது போதும் ஓகே ஆகுமானது முறை அப்படின்னா என்னென்னு பார்ப்போமா. ஜானாப் அவங்க வந்து ஜனாப் வந்து பெருந்தொடக்கு ஏற்பட்டு அந்த குளிக்கிறது தான் ஜனாப் சொல்லுவாங்க. ஸோ ஜனாப் பெருந்தொடக்கூடிய குளிப்பை வந்து மனசில் வந்து நியத்து வச்சுட்டு உடல் முழுவதும் வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி குளிக்கிறதே போதுமானது தான். வாஜிபுகளை வந்து நிறைவேற்ற குளிப்பு வந்து போதுமான குளிப்பு. அதே மாதிரி வாஜிபுகளையும் முஸ்தஹபுகளையும் நிறைவேற்ற குளிப்பு வந்து சிறந்த பரிபூரணமான முறையில் வந்து குளிக்கிற குளிப்பு. ஜனாபத் வந்து பெருந்தொடக்கு குளிப்பு வந்து குளிக்கும்போது வந்து பெண்கள் வந்து தன்னுடைய முடி இருக்கலாம், நம்ம வந்து கொண்டை போட்டிருப்போம், பின்னி வந்து மேலே கிளிப் போட்டிருப்போம். ஸோ அதை வந்து அவுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வந்து பீரியட்ஸ் முடிஞ்சு நம்ம குளிக்கிறோம்ல, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், நல்லா தலையெல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு தலைக்கு வந்து நல்லா தண்ணி ஊற்றி குளிக்கணும். அப்போ தான் அந்த குளிப்பு என்ன ஆகும், சேரும். உம்மு சலமா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் வந்து ஜனாபத்துடைய குளிப்பை வந்து குளிக்க போகிறேன், என்னுடைய ஜடையை வந்து நான் அவுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லை உங்களுடைய தலை மீது வந்து 3 முறை வந்து நீங்கள் வந்து நல்லா தண்ணி ஊற்றி அதனால அள்ளி தண்ணி ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அப்புறம் வந்து உடல் முழுவதும் வந்து தண்ணீரை ஊற்றி வந்து சுத்தம் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சுத்தமாகிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சொல்ல இது 3ஆம் சட்டங்க வந்து அடுத்த வார கிளாஸில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கிளாஸில் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.